வணக்கம் மாணவர்களே, தொடர்பு வேகம் என்ற பாடத்தின் தொடர்ச்சி என்று நாங்கள் பார்க்கிறோம். உதாரணம் 11. ஏ பக்கமுள்ள சமபக்க முக்கோணி ஒன்றின் உச்சிகளிலே ஏபிசி என்னும் 3 விமான நிலையங்கள் அமைந்துள்ளன. இது ஒரு சமபக்க முக்கோணி. ஏ பி சி 3 விமான நிலையங்கள் இருக்காம். அமைதியான நாளொன்றில் காற்று வீசாத போது விமானம் ஒன்று கதிவியுடன் செல்ல வல்லது. சரிதான். காற்று வீசாட்டித்தான் வி என்ற கதியோட போகும். காற்று வீசேக்க அது காற்று தொடர்பான கதியாக இருக்கும். அப்போ நாங்கள் காற்று டபிள்யூ என்றெடுப்போம், பூமியை இ என்றெடுப்போம், விமானத்தை பி என்றெடுப்போம். காற்று தொடர்பாக விமானத்தின் கதி வி. சரிதான். காற்று வீசாத போது விமானம் ஒன்று கதி வியுடன் செல்ல வல்லது. ஏபி என்னும் திசையிலே யூ கதியோட காற்று வீசுது. அப்போ காற்றின் வேகம் ஏபி, நான் ஏபியை இப்படி கிடியா கீறி இருக்கிறேன். அப்போ கிடியா இப்படி யூ. இவ்விமானம் இடைவெளியில் நிற்காமல் சுற்றுப்பாதை ஏபிசிஏ வழியே செல்வதற்கு எடுக்கும் நேரம். இப்படி ஒரு கோவை தந்து கிடக்கு, அதை காட்டட்டாம். சரி, அப்போ நாங்கள் தொடர்பு வேக கோட்பாட்டை பாவிப்போம். வி பிஇ சமன் வி PW plus VWE. PE முதல்ல நாங்கள் ஏயிலிருந்து பிக்கான பயணம். ஏயிலிருந்து பிக்கான பயணத்துக்கு பூமி தொடர்பாக ஏயிலிருந்து பிக்கு இந்த திசையிலான் போகணும். அதான் R1. PWV திசை தெரியாது. WEU அது இந்த திசை எங்களுக்கு தெரியும். R1U ஒரே திசையில் இருக்கிறபடியா இந்த பியும் அதே திசையிலான் இருக்கலாம். அடுத்தது பியில இருந்து சிக்கான பயணம். பியில இருந்து சிக்கு சமபக்க முக்கோணி. அப்போ இப்படி ஒரு 60 பாக இப்படி வி இப்படி ஜூ. அடுத்தது சியிலிருந்து ஏக்கு பூமி தொடர்பாக சியிலிருந்து ஏக்கு இப்படித்தான் வரணும். 60 பாக. இது R3 என்று வெப்பம், மேலே உள்ளது R2 என்று வெப்பம். இது பி, இது ஜூ. இந்த R1 நாங்கள் மிக இலகுவாக சொல்லலாம். R1 வந்து இந்த திசையில் V + U. R2 R3 காண்றதுக்கு நாங்கள் ஒரு வேக முக்கோணி தான் கீறணும். சரி பாருங்கோ, R2 முதல் கீறுவோம். R2
சரி, இப்போ இதே இடத்துல, அதாவது இதே வேக முக்கோணியில் இந்த இதுதான் u, இதுதான் அந்த R2, இது B. இதே வேக முக்கோணியில் u பொது பக்கமாக கொண்டு மற்ற வேக முக்கோணியை சேர்த்து கீறுவோம். அப்போ இங்கே பாருங்க R3, அப்போ இப்படி வரப்போகுது. ரைட், கீறிட்டோம். அப்போ இப்படித்தான் R3 காவி கூட்டல் சரியாக வரணும். இப்படித்தான் V வரும். இப்போ ரெண்டு வேக முக்கோணிகளையும் ஒரே படத்தில் நாங்கள் கீறி இருக்கிறோம். அந்த ஜூவை பொது பக்கமாவுடைய ரெண்டு முக்கோணி கீறி இருக்கிறோம். இப்போ நாங்கள் R200க்கு இங்கே பாருங்க, R200க்கு இந்த R2 அப்படி நீட்டுவோம். இங்கே இருந்து அதுக்கு ஒரு செங்குத்துக்கு வருவோம். சரிதானே? இந்த கிடியோட R2 60 பாக. அப்போ இது 60 பாக. கிடையோட இது 60 பாக. 60 பாக. அப்போ இந்த நீளம் எவ்வளவா வருமெண்டா u sin 60. அதே மாதிரி இது u cos 60 வரும். u cos 60. இப்போ நாங்கள் R2 மிக இலகுவாக கண்டுபிடிக்கலாம். R2 சமன் பைதகரஸ் தேற்றத்தை பாவிப்போம். வர்க்கமூலம் v வர்க்கம் மைனஸ் u வர்க்கம் சைன் வர்க்கம் 60. அப்போ இந்த செங்கோண முக்கோணியில் சரிதான் இந்த ஒரு பக்கத்தின் நீளம் அதில் இருந்து u cos 60 கழிச்சு விட்டால் எங்களுக்கு R2 வரும். R3யும் இதே மாதிரி தான். இந்த ரெண்டு முக்கோணியும் ஒரே மாதிரியான முக்கோணி. R3யும் இதே தான். R3யும் இதே தான் வரும். சரி, இதை சுருக்குவோம். sin 60 √3/2 அதிൻ്റെ வர்க்கம். அப்போ 3/4 வரும். போமாசி எடுப்போம். இதில் 3v வர்க்கம் √3/2 சரி, இங்கே பாருங்க. இது √3, அப்போ 3/4, அப்போ 4v வர்க்கம் மைனஸ் 3u வர்க்கம் cos 60 u எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கீழே போமாசி 2 எழுதணும். இதுதான் R3 R2. சரியா? இந்த நாங்கள் நேரத்தை காணுவோம். ஏயிலிருந்து பிக்கு போகிற நேரம், பிறகு பியிலிருந்து சிக்கு போகிற நேரம், பிறகு சியிலிருந்து ஏக்கு வர நேரம். சரி, இங்கே பாருங்க.
மொத்த நேரம் ஏயிலிருந்து பிக்கு, பிறகு பியிலிருந்து சிக்கு, பிறகு சியிலிருந்து ஏக்கு. எங்களுக்கு தெரியும் ஒரு சமபக்க முக்கோணி, பக்க நீளம் ஏ. ஒரு மாறாவேகத்தை ஏயிலிருந்து பிக்கு போயேக்க இந்த விமானம் வந்து R1 என்ற மாறாவேகத்தோட போகுது. இப்போ நேரம்ன்றது தூரத்தின் கீழ் வேகம், தூரமே வேகம் R1. பியிலிருந்து சிக்கு போயேக்க தூரமே மாறாவேகம் R2ஓட போகுது. அடுத்தது சியிலிருந்தேக்கு அதுவும் தூரமே மாறாவேகம் R3ஓட போகுது. R1ன்றது உங்களுக்கு தெரியும் u + v. அப்போ a இன் கீழ் u + v. R2வும் R3யும் சமன். அப்போ நாங்கள் 10a இன் கீழ் அந்த R2 சமன் R3 சமன் வர்க்கமூலம் 4v வர்க்கம் சய 3u வர்க்கம். இங்கால ஒரு சய u, கீழே ஒரு 2 வரும். அந்த 2 கொண்டே மேலே போடுறோம். சரியா? ரைட். ஆனால் விட வந்து வேறு ஒரு வடிவத்தில் கிடக்கு. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வர்க்கமூலத்தோட வார வர்க்கமூலம் 4v வர்க்கம் சய 3u வர்க்கம் -u இதிൻ്റെ உடன்புணரியால் நாங்கள் மேலையும் கீழையும் பெருக்குவோம். சரி, இங்கே கவனிங்கோ. இப்போ கீழே உள்ளதிൻ്റെ உடன்புணரி இப்போ 4a தர இந்த வர்க்கமூலம் 4v வர்க்கம் சய 3u வர்க்கம் +u கீழே வர்க்கமூலம் 4v வர்க்கம் -3u வர்க்கம் ഇതിൻ്റെ வர்க்கம் சய u வர்க்கம் என்று வரும். அதாவது கீழே உள்ளதிൻ്റെ உடன்புணரி என்றால் கீழே மைனஸ் இருந்தால் அதிൻ്റെ ப்ளஸ்ஸால் மேலையும் கீழையும் பெருக்கணும். இப்போ கீழே பெருக்கேக்க a - b தர a + b என்றால் a வர்க்கம் சய b வர்க்கம் என்று எழுதலாம். அப்போ அப்படி எழுதி கிடக்கு. அப்போ a இன் கீழ் u + v சக 4a இந்த வர்க்கமூலத்தோட வார உறுப்பு அப்படியே வருது. 4v வர்க்கம் சய 3u வர்க்கம் +u கீழே பாருங்கோ. இந்த வர்க்கமூலத்தின் வர்க்கம் உண்டேக்க வர்க்கமூலம் விடுபற்றும் 4v வர்க்கம் சய 4u வர்க்கம். அப்போ 4 பொதெடுத்தா v வர்க்கம் சய u வர்க்கம். இப்போ 4 வெட்டுப்படும். விடையில் போமாசியும் எடுப்போம். u வர்க்கம் போமாசி வந்து v வர்க்கம் - u வர்க்கம் போமாசி. போமாசி v வர்க்கம் சய u வர்க்கம். அப்போ இந்த a பொதெடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு v - u வரும். கீழே v + u இருக்கிறபடியாக v - u மேலேயும் கீழையும் பெருக்கணும். இங்கே வர்க்கமூலத்தோட 4v வர்க்கம் சய u வர்க்கம் +u. அப்போ இதில் ஜூவும் வெட்டுப்படும். அப்போ உங்களுக்கு இந்த விட v + u வெட்டுப்பட்டுட்டுது. வர்க்கமூலம் 4v வர்க்கம்
3u வர்க்கம் கீழே v வர்க்கம் சய u வர்க்கம் என்று வரும். சரியா? ரைட். உதாரணம் 12 இந்த கேள்வியை பாருங்க மாணவர்களே. சரி, இது வளமையான கேள்வி மாதிரி தான். என்ன வித்தியாசம் என்றா மிக குறைந்த நேரம் என்று கேட்டுக்கிடாது. சரி, கவனிங்கோ. நேரான சமாந்தர கரைகளை உடைய ஆற்றின் அகலம் 250 மீட்டர் ஆகும். சரிதானே? அப்போ 250 மீட்டர்ண்டா கிலோமீட்டரில் சொன்னால் 1/4 கிலோமீட்டர். இந்த ஆற்றின் அகலம் 1/4 கிலோமீட்டர். நீர் வந்து 3 கிலோமீட்டர் per hour ஒரு மாறா வேகத்தோட சீடா பாயுது. 3 கிலோமீட்டர் h-1. நிலையான நீரில 5 கிலோமீட்டர் per hour நீந்தக்கூடிய ஒருவருக்கு அப்ப நீரை W என்று வெப்பம், ഈ ഭൂമി മനിതൻ രണ്ട് വെപ്പം. இதில் எங்களுக்கு தந்த வேகங்கள் முதலாவது நீரின் பூமி தொடர்பான வேகம் இப்படி 3. அடுத்ததா நிலையான நீரில மனிதண்ட வேகம். முதலும் பார்த்து நாங்கள் இப்போ நிலையான நீர் நீர் நிலையாக இருந்தால் மனிதன் நீந்துற வேகம் 5 கிலோமீட்டர் per hour. ஆனால் இங்கே நீர் நிலையாக இருக்க போகிறேன். இப்போ நீர் பாயேக்க இது என்ன வேகமாக வரும்? நீர் தொடர்பான மனிதண்ட வேகமாக வரும். அப்போ நீர் தொடர்பாக மனிதண்ட வேகம் 5. பருமன் மட்டும்தான் தந்திருக்கு. சரி, இப்போ இதில் முதலாவது சொல்லி கிடக்கு மறுகரையில் நேர் எதிரே உள்ள புள்ளியை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம். சரி, இங்கே பாருங்க. முதலாவது தொடர்பு கோட்பாடு பாவிப்போம். VME சமன் VMW plus VWE. நேர குறுக்க நீந்தோன். அப்போ பூமி தொடர்பாக மனிதண்ட வேகம் எக்ஸில் இருந்து வைக்கு இப்படித்தான் இருக்கணும். இது ஒரு R1 போடுவோம். MW அது பருமன் தெரியும், திசை தெரியாது. WE அது இப்படி 3. எங்களுக்கு தெரியும் விளையுள் எக்ஸில் இருந்து வைக்கு வரணுமெண்டா இந்த 5 இப்படி ஒரு ஆங்கிளில் வந்தால் தான், ஆங்கிள் என்னென்னு தெரியாது, ஆனால் இப்படி ஒரு ஆங்கிளில் வந்தால் தான் விளையுள் எக்ஸில் இருந்து வைக்கு வரும். இப்போ நாங்கள் இந்த விளையுள் வேகத்தை காண்றதுக்கு, அதாவது பூமி தொடர்பான வேகத்தை காண்றதுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா ஒரு வேக முக்கோணி ஒன்று கீறுவோம். இப்படி விளையுள் வரணும். விளையுள் தொடங்குற இடத்துல பருமனும் திசையும் தெரிஞ்ச 3 முதல் கீறுங்க. அது முடிகிற இடத்துல 5 கீறுங்க. காவி கூட்டலுக்கு சரியாக வரணும். இப்போ நாங்கள் இந்த R1 காணலாம். 3 5 4. R1 4.
அப்போ நேர குறுக்க நீந்தோணுமெண்டா 1/4 கிலோமீட்டர் தூரம் போகணும். அப்போ எடுக்கிற நேரம் தூரத்தின் கீழ் வேகம் ஒரு மாறா வேகத்தோட நீந்தேக்க நேரம் வந்து தூரம் 1/4 கிலோமீட்டர், வேகம் வந்து 4. அப்போ 1/16 மணித்தியாலம். ஒன்றின்கீழ் 16 மணித்தியாலம். அடுத்ததா 2வது கேட்டு கிடக்கு. அவர் இந்த திசையில் நீந்தோணுமென்று ஒன்றும் சொல்லே இல்லை. ஆனால் மிக குறைந்த நேரத்தில் இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு அவர் எந்த திசையில் நீந்தோணும், இவ்வளவு நேரம், இந்த மிக குறைஞ்ச நேரம் என்ன, ஆற்றை கடக்கிற நேரம் என்ன, அதுதான் 2வது கேள்வி. சரி, இங்கே பாருங்கோ. இப்போ VME சமன், இது 2வது. VMW ப்ளஸ் VWE. ஆற்றை கடக்கோணும் எந்த திசையென்னும் தெரியாது. இந்த நீர் தொடர்பாக மனிதன்ற வேகம் பருமன் 5 தெரியும், திசை தெரியாது. நான் திசையை இப்படி ஒரு தீட்டா கோணம் என்று வைப்போம். ரைட். சரி, தீட்டா கோணத்தில் பருமன் வந்து 5 km/h. சரி, WE நீரின் வேகம் இப்படி 3. இப்போ நான் இப்போ என்ன செய்ய போகணுண்டா, இங்கே பாருங்க. இப்போ அவர் இப்போ ഇതിൻ്റെ விளைவுல இங்கே வருதுண்டு வைப்போமே. சரி, இப்படி போகிறாருண்டு வைப்போமே. ஏயிலிருந்து பி திசை தெரியாது, மகிர். இப்போ நான் ஏயிலிருந்து பிக்கு இப்படி ஆற்றுக்கு குறுக்க இப்படி நேர S = UT + cos⁡80² பாவிப்பு. சரிதான், UT + cos⁡80². எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஏர் முடுகல் பூச்சி. அப்போ இது ஒன்றும் பெறாது. சரிதான், இது ஒன்றும் பெறாது. ஏனெண்டா ஏர் முடுகல் பூச்சியம். அப்போ S = UT. S எவ்வளவு? ஏயிலிருந்து பிக்கு இப்படி ஆற்றுக்கு குறுக்க உள்ள இடப்பெயர்ச்சி, அது 1/4 கிலோமீட்டர். இப்படி நேர குறுக்க இந்த அம்புக்குறி போட்ட திசையில் வேகம் 5 sin⁻. மற்ற கூறு வராது, அது கிட்டியாக இருக்கிறபடியாக நாங்கள் நிலைக்குத்தா, அதாவது ஆற்றை குறுக்க எடுக்க அது வராது. நேரம் T. இப்போ இதில் இருந்து நாங்கள் T-யை காணுவோம். T = 1/20 sin⁻. அப்போ தீட்டா மாற sin⁻ மாறும். அப்போ T வந்து மாறும். தீட்டா மாற T மாறும். அப்போ T-யின் மினிமம் ஒரு பின்னத்தில் கீழே கூட வந்தால் முழு பின்னமும் குறையும். இப்போ sin⁻வின் ஆக கூடின பெருமானம் உண்டு. சரிதான், இது sin⁻ உண்டா தீட்டா 90 பாகம். தீட்டா = 90 ஆக நிகழும். அதாவது இந்த தீட்டான்றது நீர் தொடர்பாக மனிதன்ற வேகம் நீரோட்டத்தின் திசையோட ஆக்கிற கோணம்.
அப்போ அந்த கோணம் 90 இருக்கும் என்றா நீர் தொடர்பாக மனிதன் வேகம் ஆற்றுக்கு நேர்குறுக்க இருக்கும். அதாவது அவன் நேர்குறுக்க நீந்த வலிக்கிடுவான். ஆறு இப்படி கிடையா இப்படி பாய போது விளைவுல இப்படி ஒரு ஆங்கிளில் போய் சேருவான். அப்படி போகிற அந்த நேரம்தான் குறைஞ்ச நேரம். சரியா? 1/20 மணித்தியாலம். இதுதான் மிக குறைஞ்ச நேரம். சரிதான்? ரைட். அடுத்த ஒரு பெரிய கேள்வி ஒன்று பார்ப்போம். உதாரணம் பயன்முண்டு ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு. இங்கே பாருங்கோ, ஒரு மனிதன் அமைதியான நீரில கதிஜூவோட நீந்தக்கூடியவன். அப்போ இதிலிருந்து உடனே நாங்கள் எழுதக்கூடியது நீர் தொடர்பாக மனிதன் வேகம் ஜூ அல்ல மனிதன் கதி ஜூ. அகலம் டியை உடைய ஒரு ஆறு தரை தொடர்பாக கதி வியுடன் பாய்கிறது. இப்போ நீரின் வேகம் வி. மனிதன் ஆற்றின் ஒரு கரையில் உள்ள புள்ளி பியில் இருக்கின்றான். அவன் ஆற்றின் மற்ற கரையில் நீரோட்டத்திற்கு எதிரான திசையில் ஒரு புள்ளி கியூவிற்கு நீந்தி திரும்ப புள்ளி பியிற்கு நீந்த விரும்புகிறான். அப்போ இப்படித்தான் நீர் பாயுது. இந்த பி என்ற புள்ளியில இருந்து நீரோட்டத்துக்கு எதிராக ஆற்றின் மற்ற கரையில் இருக்கிற கியூ என்ற புள்ளிக்கு போய் திருப்பி கியூவில் இருந்து பிக்கு நீந்த விரும்புகிறான். சரிதானு? ரைட். கரைகள் நேராகவும் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாகவும் பிக்யூவானது நீரோட்டத்திற்கு எதிரான திசையுடன் கோணம் அல்ஃபா, இந்த கோணம் அல்ஃபா ஐ ஆக்குவதாகவும் இருப்பின் தொடர்பு வேகங்களின் வேக முக்கோணிகளை ஒரே வரிப்படத்தில் வரைந்து, இது மிக முக்கியமான. அப்போ நாங்கள் போகிற பியிலிருந்து கியூக்கான பயணத்துக்கு ஒரு வேக முக்கோணி கீறுவோம், இப்போ கியூவிலிருந்து பிக்கான பயணத்துக்கு ஒரு வேக முக்கோணி கீறுவோம். ரெண்டையும் ஒரே படத்தில் தான் கீறோம். உங்களுக்கு தெரியும் நீரின் வேகம் ரெண்டிலையும் உண்டு தான். அப்போ அதை பொது பக்கமாக கொண்டு ரெண்டு வேக முக்கோணிகளையும் ஒரே படத்தில் நீங்கள் கீறணும். சரி, மொத்த நேரம் கேட்டுக்கிடாது. சரியா? ரைட். அப்போ இதே இருக்கா நாங்கள் குறிப்போம். சரி, இங்கே பாருங்கோ, இது பி, இது கியூ. நீரை டபுள் ஜெண்டு வெப்பம், மனிதன் எம்மண்டு வெப்பம், மனிதன் எம்மண்டு வெப்பம், பூமியை இயண்டு வெப்பம். சரி, இப்போ இதில் முதல் தந்திருக்கு ஒரு மனிதன் அமைதியான நீரில் கதிஜூவுடன் நீந்தக்கூடியவன். அப்போ நீர் தொடர்பாக மனிதன் கதி, அதாவது வேகத்தின் பருமன் ஜூ. அகலம் டியை உடைய ஆறு. இந்த ஆற்றின் அகலம் டி, ஆற்றின் அகலம் டி. அது சரி. நீரின் வேகம் ஆறு தரை தொடர்பாக கதி வியோட பாயுது. இப்போ நீரின் வேகம் தந்திருக்கு WE.
நீரின் வேகம் வியோட பாயுது வி. சரி, இப்போ இந்த பிக்யூன்றது நீரோட்டத்திற்கு எதிரான திசையோட கோணம் அல்ஃபா. அப்போ இந்த கோணம் அல்ஃபா. சரி, இப்போ நாங்கள் பியிலேருந்து கியூக்கு போகிறதுக்கும் கியூவிலேருந்து பிக்கு வாரதுக்கும் வேக முக்கோணிகளை கீற போகிறோம். அதுக்கு முதல்ல தொடர்பு வேக கோட்பாட்டை எழுதுவோம். வி ME சமன் V MW ப்ளஸ் VWE. இப்போ முதல்ல பியில இருந்து கியூக்கான பயணம், பியிலிருந்து கியூக்கு போயேக்க பூமி தொடர்பாக பியிலிருந்து கியூக்கு தான் போகும். சரிதானே? அப்போ இதை இப்படி ஆல்ஃபா, இது R1 வெப்பம், MWU WE இப்படி B. திருப்பி கியூவில இருந்து பிக்கான பயணத்துக்கு அதே அல்ஃபாவில் ஆனால் எதிர் திசையில் வரணும். இப்படி R2, இது U தான், திசை தான் மாறப்போகுது. இது பருமன் திசை ஒன்றும் மாறாது இந்த வியின். ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் நீர் வந்து இப்படி பாயுது, இப்படி வி வேகத்தோட பாயுது. இப்போ பியிலேருந்து கியூக்கு போயேக்க நீர் அவனுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கு, நீரோட்டத்துக்கு கொஞ்சம் எதிராக தான் போகிறான். திருப்பி வரைக்க நீரோட்டம் அவனுக்கு சாதகமாக இருக்கு. இப்போ போகேக்க உள்ள விளையுள் வேகத்தை விட திருப்பி வரைக்க உள்ள விளையுள் வேகம் பெருசாக இருக்கணும். R1 விட R2 பெருசாக இருக்கும். அதையும் நீங்கள் ஓரளவு தெரிஞ்சு வச்சுருந்தீங்களா நீங்கள் அந்த வேக முக்கோணி கீரைக்க மிக இலகுவாக கீறி போடலாம். இப்போ நாங்கள் இதுக்கு வேக முக்கோணி கீறுவோம். சரி, இங்கே பாருங்க. சரி, இங்கே பாருங்கோ, இது R1, இது R1. சரி பாருங்க, R1க்கு அந்த வேக முக்கோணி இப்படி V, இப்படி U. மற்றது இது R2, காவி கூட்டலுக்கு சரியாக வரணும். இது R2, இப்படி V, இப்படி U. அப்போ இந்த V வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறபடியாக அதை பொது பக்கமாக கொண்டு ரெண்டு வேக முக்கோணியை நாங்கள் கீறி இருக்கிறோம். சரி பாருங்க, R1 விட R2 பெருசாக இருக்கு. ரைட். இப்போ வேக முக்கோணி கீறிட்டோம். இனி இதில் இருந்து இந்த R1ஐயும் R2ஐயும் காணும். இதுக்கு நாங்கள் செய்கிறக்கூடிய இலகுவான வழி, ஒரு செங்குத்தொண்டு கீறுவோம். ஒரு செங்குத்தொண்டு கீறுவோம். இப்படி ஒரு செங்குத்தொண்டு கீறுவோம். சரிதானே? இங்கே பாருங்க,
இந்த கோணங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த R1 R2 கிடையோட ஆல்ஃபா. அப்போ இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா. அப்போ இது V sin ஆல்ஃபா, இது V cos ஆல்ஃபா. இப்போ நாங்கள் இந்த உபுளா நீளத்தை, இந்த சிவப்பால் இப்போ கீறி காட்டுற உபுளா நீளத்தையும் காணுவோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்க போகிறோம். சரிதான். வர்க்கமூலம் u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம் சைன் வர்க்கம் அல்ஃபா, v வர்க்கம் சைன் வர்க்கம் அல்ஃபா. உங்களுக்கு தெரியும் இது ஒரு இருசமபக்க முக்கோணி. இது ஜூண்டா இஞ்சாலேயும் ஜூ. அப்போ இந்த R1 + R2வில் சிவப்பால கீர்னதும் மிச்சமாக இருக்கிறதும் நீளத்தில் சமன். ஏண்டா உச்சியிலிருந்து செங்குத்து கீறினா இருசமபக்க முக்கோணியில் எதிர்பக்கத்தை 2 சம அளவான துண்டுகளாக பிரிக்கும். சரிதான். இப்போ நாங்கள் இதோட இந்த ஜூ கொசல்ஃபாவை கூட்டினா R2 வரும். R2 வந்து இதோட ஜூ கொசல்ஃபாவை கூட்டினா R2 வரும். அப்போ R1ண்டா இதே அளவு நீளம்தான் இஞ்சால மிச்சமாக இருக்கிறது. அப்போ இவ்வளோ நீளத்தோட சரிதான் இந்த வி கொசல்ஃபாவை கழிச்சு விட்டா, ஜூ கொசல்ஃபா இல்லை வி கொசல்ஃபாவா, அதை மாற்றி விடுறேன். V cos alpha, ரைட். அப்போ R1ன்றது இந்த வர்க்க மூலத்தோட V cos alphaவை கழிச்சு விட்டா R1 வரும். சரியா? ரைட். அப்போ R1 R2வை கண்டுட்டோம். அப்போ இனி நேரம் காண்றதுக்கு கவனிங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், எடுத்த உடனே அந்த பெரிய R1 R2க்கு கண்டு வச்சிருக்கிற அந்த பெரிய கோவையை கொண்டு போடாதீங்க. ரைட். அப்போ மொத்த நேரம் ஏயிலிருந்து அந்த பியிலிருந்து கியூக்கு, இந்த படத்தை பாருங்க. பியிலிருந்து கியூக்கு போகிற நேரம் திருப்பி கியூவில் இருந்து பிக்கு வர நேரம். சரி. அப்போ டிபிக்யூ ப்ளஸ் டிக்யூபி போகேக்க எவ்வளவு தூரம் போகிறார் அந்த அந்த படத்தை பாருங்க பிள்ளைகளே. இது அல்ஃபா, இது டி. அப்போ பிக்யூ வந்து இந்த பிக்யூ வந்து டி கொசைக் அல்ஃபா, பிக்யூ வந்து டி கொசைக் அல்ஃபா. ரைட். அப்போ நாங்கள் இப்போ தூரம் வந்து டி கொசைக் அல்ஃபா, போயேக்கேம் வரைக்கேம் தூரம் டி கொசைக் அல்ஃபா, டி கொசைக் அல்ஃபா. போயேக்க R1ஓட போகிறார், திருப்பி வாரக்கு நேரம் தூரம் டி கொசைக் அல்ஃபா, திருப்பி வரைக்க R2ஓட வாரார். R2 தான் பெருசு, ஏனென்றால் நீரோட்டம் சாதகமாக இருக்கு. சரி. இந்த டி கொசைக் அல்ஃபாவை புதடுங்கோ. டி கொசைக் அல்ஃபாவை பொதெடுத்துட்டு போமாசி எடுத்தா R2 + R1 கீழ் R1 R2
இந்த R1ஐயும் R2ஐயும் கூட்டினா உங்களுக்கு தெரியும் இந்த B cos alpha அப்படியே வெட்டுப்படும். அப்போ அந்த வர்க்க மூலத்துக்கு 2 மடங்கா வரும். சரி, அப்போ நாங்கள் R1 + R2 என்றால் அந்த வர்க்க மூலத்தோடு இருக்கிறது 2 மடங்கா வரும். D cosec alpha 2 அந்த வர்க்க மூலத்தோடு இருக்கிற u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம் sin வர்க்கம் alpha. கீழே R1 × R2 கீழே R1 × R. இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒருக்கா கூட்டலாக இருக்கு ஒருக்கா கழித்தலாக இருக்கு. அப்போ R1 × R2 என்னவா வரும்? ഇതിൻ്റെ வர்க்கம். அப்போ u வர்க்கம் இந்த வர்க்கம் மூலம் விடுபற்றும் v வர்க்கம் sin வர்க்கம் alpha. a சய b தர a சக b என்றா a வர்க்கம் சய b வர்க்கம். அப்போ ഇതിൻ്റെ வர்க்கம் சய b வர்க்கம் cos வர்க்கம் alpha. அப்போ இதில் b வர்க்கத்தை பொதெடுத்தீங்களா sin வர்க்கம் alpha + cos வர்க்கம் alpha அது உண்டு. R1 × R2 வந்து u வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் என்று வரும். சரி, அப்போ அதுக்கு பதிலாக அதை போடுவோம். விடையில் அந்த கொசைக் அல்ஃபா வர்க்க மூலத்துக்கு உள்ளே கொண்டே பெருக்கி இருக்கு. அப்போ 2D உள்ளுக்குள்ளே போயேக்க கொசைக் வர்க்கம் அல்ஃபாவாக வரும். உள்ளுக்குள்ள கொண்டு u வர்க்கம் கொசைக் வர்க்கம் அல்ஃபா. இந்த கொசைக் வர்க்கம் அல்ஃபா இன்டு சைன் வர்க்கம் அல்ஃபா அது உண்டு. அப்போ v வர்க்கம் மட்டும்தான் அங்கே மிஞ்சும். கீழே u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம். இதை காட்ட சொல்லியிருக்கு. சரியா? சரி, பிறகு சொல்றார் இந்த புள்ளி Q வந்து Pயின் நீரோட்டத்தின் திசையிலும். இப்போ இங்கே பாருங்க, இப்படித்தான் முதல் இருந்தது அல்ஃபா. இப்போ சொல்றார் புள்ளி கியூவானது பியின் நீரோட்டத்தின் திசையிலும். அப்போ அது மாறுது. இப்படி நீரோட்டத்தின் திசையில நீர் பாயிற திசையில கியூ இருக்கு. புள்ளி கியூவானது புள்ளி பியின் நீரோட்டத்தின் திசையிலும் PQ ஆனது நீரோட்டத்தின் திசையுடன் ஒரு கோணம் அல்ஃபா ஐ ஆக்குவதாகவும் இருப்பின் எடுக்கும் மொத்த நேரத்தில் மாற்றம் எதுவும் இல்லை என காட்டுக. நாங்கள் முதல் கீறியிருக்கிற படத்தில் பியிலிருந்து கியூக்கு போய் பிறகு கியூவிலிருந்து பிக்கு வாரக்கு எடுக்கிற மொத்த நேரம் தான் இப்படி காட்டி வச்சிருக்கிறோம். இப்போ கியூ இங்கே வந்ததுண்டா நீரோட்டத்தின் திசையில் வந்தா உங்களுக்கு இந்த படத்தை பார்க்க தெரியும். சரிதான்? இப்போ கியூ இங்கே வந்தா என்ன வித்தியாசம்ண்டா முதல் கேள்வியில் இந்த அல்ஃபாக்கு பதிலாக 180 சய அல்ஃபா போட்டு விட்டால் கியூ வந்து நீரோட்டத்தின் திசைக்கு தண்டை பாட்டில் மாறிடும். முதல் படத்தில் அல்ஃபாக்கு பதிலாக 180 சய அல்ஃபாவை போட்டால் கியூ வந்து நீரோட்டத்தின் திசையில் வந்துடும். சரி, அப்போ
அல்பாவிற்கு பதிலாக நூற்றி 180 சய அல்பாவை பிரதியிட சரி கொண்டே பிரதியிடுவோம். சரிதான். அப்போ இப்போ நேரம் டி வர்க்கமூலம் u வர்க்கம் கொசைக் வர்க்கம் இந்த அல்பாக்கு பதிலா 180 சய அல்பா. இல்லைங்க சய v வர்க்கம் கீழே u வர்க்கம் சய v வர்க்கம். இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா அல்பாக்கு பதிலாக 180 சய அல்பாவை போட்டோம். முதலாவது படத்தில் அல்பாக்கு பதிலாக 180 சய அல்பாவை போட்டோம்னா Q வந்து நீரோட்டத்தின் திசையில் நீரோட்டத்தோட கூர்ங்கோணம் அல்பாவை ஆக்குற திசையாக மாறும். சரி, உங்களுக்கு தெரியும் சைன் 180 சய அல்பா சைன் அல்பா. அப்போ கொசைக் 180 சய அல்பாவும் கொசைக் அல்பா. ஆகவே முதல் இருந்த அதே விட தான் இப்போ வரப்போகுது. u வர்க்கம் கொசைக் வர்க்கம் அல்பா சய v வர்க்கம் கீழே u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம். ஆகவே சரிதானே, அதே நேரம் அது வசனத்தில் நீங்கள் முடிச்சு விடுங்க. சரி, அவை மொத்த நேரத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. மொத்த நேரத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. சரியா? இதில் இன்னும் ஒரு கேள்வி கேட்டு கிடக்கு. புள்ளி கியூவானது மற்ற கரையில் உள்ள புள்ளி பியிற்கு நேர் எதிரானதாக இருக்கும்போது மொத்த நேரம் இழிவாகும் என்பதையும். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த மொத்த நேரம் தெரியும், சரிதான், இந்த டி தெரியும். இப்போ என்ன மாறப்போதண்டா இந்த கோணம் மாறப்போகுது. அல்பா மாற மாற டி மாறும். இப்போ டீயின் மினிமம் தான் கேட்டுக்கிடாது. உங்களுக்கு தெரியும் கொசைக் அல்பாவின் மினிமம் வருமானம் போட்டு விட்டால் சரி. அப்போ கொசைக் அல்பாவின் அதோட இது கொசைக் வர்க்கம் அல்பா. அப்போ கொசைக் வர்க்கம் அல்பாவின் மினிமம் வந்து சரிதானே மொத்த நேரம் இழிவானதாகும். இந்த கொசைக் வர்க்கம் அல்பா உண்டா இருக்கே உங்களுக்கு தெரியும் சைன் அல்பா தான் சய உண்டு தொடக்கம் உண்டு வரை இருக்கும். கொசைக் அல்பாண்ட அந்த ரேஞ்சை விட ஒன்றில் சய உண்டை விட சின்னனாக இருக்கணும், அல்லாட்டி உண்டை விட பெருசாக இருக்கணும், சமனும் பெறலாம். சரி, அப்போ கொசைக் அல்பா வந்து இங்கே பாருங்க, கொசைக் அல்பா வந்து பெரிதல்ல சமன் ஒன்றும் இல்லை, வர்க்கமண்டபடியாக கொசைக் வர்க்கம் அல்பா பெரிதல்ல சமன் உண்டு. அப்போ டீயின் மினிமம் இந்த கொசைக் வர்க்கம் அல்பா உண்டாயிருக்க மினிமம் வரும். அப்போ u வர்க்கம் சய v வர்க்கத்தின் கீழ் u வர்க்கம் சய v வர்க்கம். அப்போ இதை நீங்கள் சுருக்கினா கீழே 2dயின் கீழ் வர்க்க மூலம் u வர்க்கம் மைனஸ் v வர்க்கம். இது எப்போ நடக்கும்? இது கொசைக் அல்பா உண்டு என்ற அல்பா சமன் π/2 ஆக நிகழும்.
அப்போ நீரோட்டத்துக்கு செங்குத்தா இருக்க தான் இந்த மொத்த நேரம் இழிவாகும். சரியா? அப்போ இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி.